ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்டு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நம்ம சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சூடான டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க இப்போ பிரெட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரெட் கட்லெட் பண்ணுறதுக்கு 7 அளவுக்கு பிரெட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் எடுத்திருக்க ப்ரெட்டை ஃபுல்லாக தண்ணியில் டிப் பண்ணிடலாங்க. ப்ரெட்டு ஃபுல்லாக தண்ணியில் நல்லா நம்மளுக்கு நனைஞ்சிடணும். இப்போ நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. மீதம் இருந்த பிரெட் பீசஸையுமே இதே மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா பிழிஞ்சிடணுங்க. மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயமாக 1 நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரம் அதிகமாக வேணான்னா 1 கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. சாட் மசாலா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க, இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மசாலா ப்ரெட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா படுறது மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் செஞ்சால் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்லெட் ஷேப்பில் தட்டி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதம் இருந்தது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்னொரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லை அப்படின்னா 4-5 ப்ரெட்டை மிக்சியில் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை பிரெட் கிராம்ஸில் 2 பக்கமும் நல்லா கோட் ஆகிறது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் கட்லெட்டையுமே நம்ம பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருக்கேங்க. நீங்கள் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாங்க. நான் பேனில் தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ ஒவ்வொரு பிரெட் கட்லெட்டாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷக்கிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் பரட்டி விட்டுறலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா நமக்கு இந்தளவுக்கு நல்லா செவந்து வரணுங்க. ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இப்போ இன்னொரு சைடுமே ஒரு 4 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பசங்களுக்கு நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான சூப்பரான கட்லெட் ரெடிங்க. ஒன்று எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.